டெல்டாவில் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் நாளை எங்கெங்கு அதிக கனமழை பெய்யும் என்ற விவரத்தையும் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாளை மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாகையில் இருந்து தென்கிழக்கு திசையில் 880 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. புயல் சின்னம் தமிழகத்தை நெருங்குவதால் கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதன் அடிப்படையில் நாளை எங்கெங்கு மழை பொழியும், அதிக கனமழை எங்கெல்லாம் இருக்கும் என்ற விவரத்தையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் விழுப்புரம், தஞ்சை, சிவகங்கை, கடலூர், புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. டெல்டாவில் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்தும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் என்றால் அதீத கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை எங்கெங்கு மிக கனமழை இருக்கும் என்ற அடிப்படையில் விழுப்புரம், கடலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். 27ஆம் தேதி எங்கெங்கு மழை இருக்கும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. 27ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறையில் மழை அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டியே குறிப்பாக தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது டெல்டா மாவட்டங்களில் கடும் மழை பொழிவை கொடுக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாகையிலிருந்து தென்கிழக்கே 880 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உள்ளது. இதன் காரணமாக 27ஆம் தேதி விழுப்புரம், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் வருகின்ற 27ஆம் தேதி அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இன்றைய நிலையை பொறுத்தவரையில் இன்று மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாட்கள் இன்று, நாளை ஆகிய 2 நாட்கள் இன்று, நாளை, நாளை மறுநாள் என தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களில் டெல்டா மாவட்டங்களில் கடுமையான அதிக மழை பொழிவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 5 மாவட்டங்கள், குறிப்பாக இன்று, நாளை, நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக மழை இருக்கும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. நாளை 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 மாவட்டங்களை பொறுத்தவரையில் செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று, நாளை, நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. நாளைய தினத்தில் செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகத்துக்கு அதிக மழை பொழிவு தரக்கூடிய பருவமழையாக வடகிழக்கு பருவமழை உள்ளது. அந்த வடகிழக்கு பருவமழையில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழையின் போது தொடர்ச்சியாக மழை பொழிவு என்பது தொடக்கத்தில் குறைவாகவே இருந்து வந்திருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இன்னும் தீவிரமடையும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தில் முதற்கட்டமாக டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி நாளை எங்கெங்கெல்லாம் ரெட் அலர்ட் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட், அதீத கனமழைக்கான ரெட் அலர்ட் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று, நாளை, நாளை மறுநாள் என தொடர்ச்சியாக வருகின்ற தினங்களில் மழைப்பொழிவு குறித்த அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். நாளை எங்கெங்கு ஆரஞ்சு அலர்ட் என்ற அறிவிப்பை பார்த்தோம் என்றால் விழுப்புரம், கடலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரெட் அலர்ட் தொடர்பான அறிவிப்பும் நாளை தினத்தில் எங்கெங்கெல்லாம் ரெட் அலர்ட்டுக்கான அறிகுறி இருக்கின்றன என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. 27ஆம் தேதி எங்கெங்கெல்லாம் ரெட் அலர்ட் என்றால் கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 2 மாவட்டங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய இந்த அறிவிப்பை பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. 27ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட்
விழுப்புரம், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் 27ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் என்ற அறிவிப்பு மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழை இருக்கும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக டெல்டாவில் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை 5 மாவட்டங்களில் மிக கனமழை இருக்கும் என்றும், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழை இருக்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற இருக்கும் என்றும், அதன் காரணமாக இதனுடைய நகர்வின் அடிப்படையில் மழை பொழிவு குறித்த அறிவிப்பை அவ்வப்போது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட தற்போது நாகையில் இருந்து தென்கிழக்கு திசையில் 880 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மையம் கொண்டுள்ளது. அது தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய திசையை பொறுத்து மழையினுடைய அளவு, தன்மை மாறுபடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை அடிப்படையாக வைத்து இன்று, நாளை மறுநாள் என 3 நாட்களில் எங்கெங்கெல்லாம் அதிக மழை பொழிவு இருக்கும் என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. நாளை 5 மாவட்டங்களில் மிக கனமழை, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளைய தினத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடுத்து வரக்கூடிய சில தினங்கள், குறிப்பாக நாளை மறுநாள் என 2 நாட்களில் மழை பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்து அதனுடைய நகர்வு எந்த திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது என்ற கணிப்பை பொறுத்து மழையினுடைய அளவு, தன்மை, அது பொழிகின்ற பகுதி மாறுபடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் டெல்டா மாவட்டங்கள் அதிக மழை பொழிவை சந்திக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.